வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய அறிவியல் அதிசயம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சேட்டலைட்டும் இல்லாத காலத்துல தமிழ்நாட்டுல இருக்க 5 வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற கோவில்களை எப்படி ஒரே நேர்கோட்டுல கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ஐயும் குறிக்கிற பஞ்சபூத தலங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுல இருக்கிற மர்மங்கள், நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத சுவாரஸ்யமான கதைகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லப் போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில நான் சொல்லப் போற அந்த ஒரு ரகசியம் உங்கள ஆச்சரியத்துல ஆழ்த்த போகுது. முதல்ல நாம பார்க்க போறது மண் தலம். இது காஞ்சிபுரத்துல இருக்கு. இங்க இருக்கிற லிங்கம் மண்ணாலானது, அதனால இதுக்கு பிருத்வி லிங்கம்னு பேரு. இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, வெறும் வாசனை எண்ணெய்கள் மட்டும்தான் பூசுவாங்க. இங்க ஒரு 3500 வருஷம் பழமையான மாமரம் இருக்கு. இதுல இருக்கிற 4 கிளைகள்ல விளையிற மாம்பழங்கள் 4 வெவ்வேறு சுவையில, அதாவது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்புன்னு இருக்கும்னு சொல்றாங்க. இது 4 வேதங்களை குறிக்குதாம். பார்வதி தேவி மணலால லிங்கம் செஞ்சு சிவனை வழிபட்டப்போ சிவன் அவங்க பக்திய சோதிக்க வேகமான வெள்ளத்தை அனுப்பினாராம். அப்போ அந்த மணல் லிங்கம் கரைஞ்சிடக்கூடாதுன்னு அம்பாள் அதை இறுக்கி அணைச்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கும் அந்த லிங்கத்துல அம்பாளுடைய தழும்புகள் இருக்கிறத நாம பார்க்கலாம். அடுத்தது நீர்த்தலம். இது திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலோட கருவறைக்குள்ள போனா நீங்க எப்பவுமே தரையில தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம். கருவறைக்கு அடியில ஒரு ஊற்று இருக்கு, அதிலிருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய வெயில் காலமா இருந்தாலும் அந்த தண்ணி வற்றாது. ஒரு காலத்துல ஒரு சிலந்தியும் ஒரு யானையும் சிவனை போட்டி போட்டுக்கிட்டு வழிபட்ட இடம்தான் இது. சிலந்தி கட்டின வலை மேல யானை தண்ணி ஊத்தி சுத்தம் செய்ய 2க்கும் சண்டை வந்து கடைசியில 2க்கும் மோட்சம் கிடைச்சது. அதனாலதான் இதுக்கு திரு ஆனை காவல்னு பேரு. இப்போ நாம பார்க்க போறது உலகமே வியந்து பார்க்கிற நெருப்பு தலம். திருவண்ணாமலை மலை இருக்கில்லையா, அதுவே ஒரு அக்னி லிங்கமா தான் பார்க்கப்படுது. இது ஒரு செயலிழந்த எரிமலைன்னு கூட சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு மலை உச்சியில ஏத்துற ஜோதி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும். இன்னைக்கும் இந்த மலையை சுத்தி பல சித்தர்கள் சூட்சமமா வாழ்றாங்கன்னு நம்பப்படுது. இங்க இருக்கிற காந்த சக்தி நம்ம மனச அமைதிப்படுத்தும். 4வதா காற்று தலம். இது ஆந்திராவில இருக்கிற காளஹஸ்தி. இந்த கோவில் கருவறைக்குள்ள ஜன்னல்களே கிடையாது. ஆனா அங்க இருக்கிற விளக்கு திரி மட்டும் காத்துல ஆடுறது போல எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னு இன்னைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் வாயு பகவானுடைய அம்சம். இது ஒரு மிகச்சிறந்த பரிகார தலம். பாம்பும், அதாவது கா, சிலந்தி, அதாவது லா, யானை, அதாவது ஹஸ்தி பூஜித்ததால இதுக்கு காளஹஸ்தின்னு பேரு வந்துச்சு. கடைசியா நாம பார்க்க போறது உலகத்தோட இதயம்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு திரைய விலக்கி பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது, வெறும் தங்க வில்வ இலை மாலை மட்டும்தான் இருக்கும். அதாவது இறைவன் வெட்ட வெளியா, அதாவது ஆகாயமா இருக்காருன்னு அர்த்தம். நவீன விஞ்ஞானிகள் கூட இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம்தான் பூமியோட காந்த மையப்புள்ளி, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றாங்க. நடராஜருடைய கால் பெருவிரல்ல தான் உலகத்தோட அச்சு இருக்குன்னு ஒரு கணக்கீடு இருக்கு. இப்போ வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ரகசியத்துக்கு வருவோம். இந்த 5 கோவில்களையும் நீங்க கூகுள் மேப்ல போட்டு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 79.41 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையில ஒரே நேர்கோட்டுல அமைஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்களுக்கு இடையில பல 100 கிலோமீட்டர் இடைவெளி இருந்தும் எப்படி இவ்வளவு துல்லியமா ஒரே கோட்டுல கட்டினாங்க? இது தமிழர்களோட அறிவியலா இல்ல கடவுளோட கணக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 5 கோவில்கள்ல நீங்க எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம்.